ராகி சமையலில் நாம் பன்னீர் வச்சு நம்ம வந்து ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வானலில் எண்ணெய் விட்டுட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி, மராட்டி முக்கு, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது எல்லாமே இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை கட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டி பீஸாக. ஓகே, ஸ்டாப். குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம வந்து கறி மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தேங்காய், முந்திரி பருப்பு இதை நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போது தேங்காய், முந்திரி பருப்பு நம்ம அரைச்சி எடுத்து வந்துட்டோம். இதை நம்ம இப்போ இதில் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணிலாம் விட்டாச்சு. இப்போ உப்பு காரம் இதிலே பார்த்துக்கோங்க. நான் கறி மசாலா சேர்த்ததாட்டி வேறு எதுவும் காரத்துக்கு சேர்க்கலை, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா தனி மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பன்னீர் போட்டுக்கலாம். இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது இந்த கஸ்தூரி மெத்தி நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ நம்ம பூரி செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.